எது அவசியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் அறிவுடைய மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கும். திருவள்ளுவர் நாடு என்பதற்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். ஒரு நாட்டில் ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்றார். ஒரு நாட்டுக்கு இலக்கணம் அவ்வளவுதான். இந்த திருவள்ளுவர் சொல்ற போது அந்த ஊர்ல கோயில் இருக்கணும் கூட சொல்லல. அங்க மனிதர்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு போடுற போது பசி இருக்கக்கூடாது, உரு பசி இருக்கக்கூடாது. நீங்க புள்ளி விவரங்களை தேடணும்னா கூகுள்ல ஓரளவு கிடைக்கும், அதுலயும் கொஞ்சம் பொய் இருக்கும். ஏன்னா விக்கிபீடியால என்னை பத்தியே பொய்யா போட்டிருக்கிறார். நானே படிச்சுட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். இதை விட என்னை பத்தி வர வாட்ஸ்அப்ல பொய்யா போட்டிருக்கிறார். அதனால பொய் இல்லாத இடம் இன்னைக்கு கிடையாது. அது ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வச்சிருங்க. இந்தியாவில் 3 வேளையும் உணவு உண்ணக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு போட்டு பாருங்க. 2 வேளை உணவு உண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் போட்டு பாருங்க. ஒரு வேளை மட்டுமே உணவு கிடைக்கிற இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாருங்க. இரவோ 3 வேளையுமோ உணவில்லாமல் தூங்க போகிற ஏழை மக்கள் எத்தனை பர்சன்டேஜ் இந்தியாவில் அப்படின்னு பாருங்க. இந்தியா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு கூவுனாப்புல இந்தியா வளராது. 3 வேளையும் உணவு சாப்பிடுகிறவன் இந்தியாவில் எல்லோரும் அப்படி இல்லாதவன் எவனும் இல்லை என்று என்றைக்கு இந்தியா வருகிறதோ அன்றுதான் இது மானமுடைய ஒரு நாடு என்று கருதப்படும். இங்கே கோயில்களை கட்டுவதால் இந்தியா வளமுடைய நாடாக மாறிவிடாது. மசூதிகளை கட்டுவதால், சர்ச்சுகளை கட்டுவதால் இந்த நாடு ஒரு ஞானமுடைய நாடாக மாறிவிட முடியாது. இந்த நாட்டு வயல்களை பேணுவதால், அங்கு விளைச்சலை உண்டு பண்ணுவதால், வியர்வை மட்டுமே உழவனுக்கு கண்ணீர் இல்லை என்று அவன் ஈரத்தை துடைத்தால் உரு பசி இல்லாத நாடு உண்டானால் அன்றுதான் இந்தியா ஒரு கௌரவமான நாடாக இருக்க முடியும். இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 3 வேளையும் உணவில்லாமல் இறந்து போகிறவர்கள் என்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இரவு உணவு கிடைக்காமல் பட்டினியோடு தூங்க போகிறவர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது உரு பசியும் என்று வள்ளுவர் சொன்ன இலக்கணப்படி இந்த நாடு இன்னும் முழுமையான ஒரு நாடாக ஆகவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகத்தில் முதல் ஒழுக்கம் என்ன தெரியுமா? முதல் ஒழுக்கம் உண்மையை உண்மையாக ஒப்புக்கொள்ளுகிற தைரியம்தான். தன் தவறாக இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ளுகிற தைரியம்தான் இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு நேர்மை. நான் வடலூர் வள்ளலாரை படிக்கிற போது 5 திருமுறைகள் வெவ்வேறு விஷயங்களை எழுதிய வள்ளற் பெருமான் தம்முடைய பேருபதேசம் என்ற ஒரு சொற்பொழிவை நிறைவாக நிறைத்துகிற போது, அப்போது நான் அவ்வளவு அறிவுடையவனாக இல்லை, அதனால் சமய விஷயங்களில் பலவற்றை தவறுதலாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று தன்னைத்தானே மறுதளித்தாரே, அதுதான் தூய நல்லறிவு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் 2000 ஆண்டுகளாக முட்டாளாக இருந்தேன், 4000 ஆண்டுகளாக முட்டாளாக இருந்தேன். நான் 4000 ஆண்டுகளாக முட்டாளாக இருந்ததாலேயே இன்னும் 8000 ஆண்டுகளும் முட்டாளாகவே இருப்பேன் என்று பேசுவது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல பழக்கம் அல்ல. அது ஒரு கீழ்த்தரமான சிந்தனை. இந்த நாட்டை 4000 வருடத்துக்கு முன்பு கொண்டு போக முடியுமா? நான் சமய உணர்வுகளுக்கு எதிரானவன் அல்ல. பசுமூத்திரம் என்பது ஒரு வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் உடையது என்பதை நான் மறுதலிக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு அதிலிருந்து மாற்றி மருத்துவமனைகளிலும் பல்வேறு இடங்களிலும் விதவிதமான கிருமி நாசினிகளை நாம் உண்டு பண்ணி கொண்டு வந்து விட்ட பிறகு பசுமூத்திரத்தை மறுபடியும் இந்தியா முழுவதும் கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிற யோசனை
இந்தியாவை 4000 ஆண்டுகள் கீழே கொண்டு போகிற யோசனையை ஒழிய இந்தியாவை வளர்க்கிற ஒரு யோசனை அல்ல. நான் பசுமூத்திரத்துக்கு எதிரானவன் அல்ல. காரணம், பசு எனக்கு பங்காளி இல்லை, பகைவனும் இல்லை. நான் நேசிக்கிற ஒரு உயிர். உங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும். ஏதோ இந்தியாவில் தான் பசுமூத்திரம் குடித்தார்கள் என்று நினைக்காதீர்கள். ஆப்பிரிக்க பழங்குடி மக்களும் பசுமூத்திரம் குடித்தவர்கள். ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை பற்றி கூகுளிலே போய் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று போட்டு பாருங்கள். யூடியூபிலே போட்டு பார்த்தால் அவர்கள் பசுமூத்திரத்தில் குளிப்பார்கள், சாணத்தில் பலனுக்குவார்கள், அவர்கள் சாம்பலை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்கள். ஏன் தெரியுமா? காட்டிலே கொசுக்கடியிலே இருந்து தப்பிப்பதற்கு தொல்குடி மக்களுக்கு பசுவின் சாம்பலும் மூத்திரமும் பயன்பட்டது. நாம் இப்போது காட்டிலே வாழவில்லை, வசதியான நகர்ப்புறத்திலே வாழுகிறோம். இப்போது நாம் கொசுவையில் இருந்து தப்பிப்பதற்கு சாம்பலை பூசிக்கொண்டு பல் விளக்குவதற்கு பசுவின் சாணத்தை பயன்படுத்த முடியாது. நாம் 2000 ஆண்டு கால மேல் நோக்கிய பயணத்தை மேற்கொண்டு விட்டதால் இந்தியாவையே தலைகீழாக திருப்பி வைப்பதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று பேசுவது சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. இதற்கெல்லாம் அறிவு விழிப்பு என்ற ஒன்று தேவைப்படுகிறது. எது சரி, எது தவறு, எது தேவை, எது தேவையில்லை, எதை மேற்கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும், கொள்ள வேண்டியது எது, தள்ள வேண்டியது எது என்ற நடுநிலை தெளிவு இன்றைக்கு இந்திய மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு கருத்து சொல்லுகிறேன். உரு பசி இருக்கக்கூடாது என்று சொன்னார். உரு பசி, ஓவா பிணி, எல்லையற்ற விடாத ஒரு நோய் இருந்து, தொற்று நோய். நாம் எவ்வளவு பாடுபட்டு பிளேக் என்ற நோயை ஒழித்தோம், போலியோ என்பதை சொட்டு மருந்து மூலம் ஒழித்தோம். ஒவ்வொரு நோயாக நீக்கிக் கொண்டே வருகிறோம். தொடர்ச்சியாக இருக்கிற மனித குலத்தை பாதிக்கிற நோய்களை மாற்றிக்கொண்டே வருகிறோம். எனவே விஞ்ஞான ஆய்வின் மூலம் மேல் நோக்கி போக வேண்டி இருக்கிறது. விஞ்ஞானத்தில் விபத்து உண்டு, விஞ்ஞானத்தில் சறுக்கல் உண்டு, விஞ்ஞானத்தில் ஆபத்தும் உண்டு. அவற்றையெல்லாம் நான் மறுதலிக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், முட்டாள்தனத்தால் செத்து போகிறவன் தான் அதிகமே ஒழிய விஞ்ஞானத்தால் செத்து போகிறவன் அவ்வளவு அதிகம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையால் மரணத்தை ஒத்தி போட்டிருக்கிறோம். மரண தருவாயில் இருக்கிற ஒருவனை கூட நாம் இன்றைக்கு 10 நாள், ஒரு மாதம் தள்ளி வாழ வைக்கக்கூடிய நிலைக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்திருக்கிறோம். ஆனால் முட்டாள்தனத்தால் அப்போதே நாம் கொன்று போட்டிருக்கிறோம் ஒருவரை. எனவே முட்டாள்தனத்திலிருந்து விடுதலை அடைவது, விஞ்ஞானத்தில் இருக்கிற பிழைகளை திருத்திக் கொள்வது, விஞ்ஞானத்தை சீரமைப்பது என்பதுதான் சரியான ஒரு வளர்ச்சியாக இருக்க முடியும். எனக்கு உள்ளதை சொல்லுகிறேன் என்று ஒரு தலைப்பு. எல்லாருமே உள்ளதை தான் சொல்லணும், அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை சார். இப்ப சில இடங்கள்ல நான் போகும்போது இவர் நேர்மையான நீதிபதிங்கிறான் சார். அப்ப மற்றவங்கெல்லாம் என்ன, மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்போ இவர் ரொம்ப நேர்மையான நீதிபதி அப்படின்னா மற்ற நீதிபதியை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? நீதிபதினாலே நேர்மையா இருந்தாதான் நீதிபதியை ஒழிய இவர் நேர்மையான நீதிபதி என்று சொல்வது நீதித்துறையையே அவமானப்படுத்துகிற ஒரு பேச்சு இல்லையா? நேர்மையா இருக்க வேண்டியது எல்லா நீதிபதிக்குமே இயல்பான ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் மொழியை நம்ம தவறுதலா பயன்படுத்துறோம் அப்படின்னு. உள்ளதை சொல்லுகிறேன் என்பது என்னுடைய தலைப்பு மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் எல்லாருடைய தலைப்புமே உள்ளதை சொல்வதுதான். அதுதான் சரியான வாழ்க்கை முறை. நாம் அதை செய்யறது இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சிக்கல். ஒண்ணுல சின்ன விஷயத்துல கூட நம்ம நினைச்சபடி சொல்ல வேண்டியதை சொல்ல முடியல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. மொழி என்பது மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. மொழி, வாங்க இப்படி யோசிச்சு பாருங்க. மொழி என்பதனுடைய நோக்கம் என்ன? இப்ப நான் எது மூலமா உங்களோட கம்யூனிகேட் பண்றேன்? மொழி மூலமா, தமிழ் மொழி மூலமா உங்களோட நான் தொடர்பு கொள்றேன். எனக்கு எண்ணங்கள் ஓடுகிறது, அந்த எண்ணத்தை மொழியாக்கி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மொழி என்பது என்னன்னா, எனக்குள் என்ன தோன்றுகிறதோ அதை உங்களுக்கு கடத்துகிற ஒரு நல்ல வாகனம்.
அதனால்தான் ஒரு வார்த்தை சொன்னா, உலகின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு சக்கரமோ நெருப்போ கணினியோ அல்ல, மொழிதான் உலகத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு. எக்ஸலண்டான விஷயம் மொழி. அதுதான் நம்ம கருத்தை இன்னொருவருக்கு சொல்றதுக்கு பயன்படுகிற ஒப்பற்ற ஒரு கருவி. ஆனா இப்ப நான் நுட்பமான ஒரு மாறுதலை சொல்ல போறேன். இன்னைக்கு எல்லாரும் மொழியை எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை போடலாம் தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அவன் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு தான் மொழியவே பயன்படுத்துறாங்க. உனக்கு ஒன்ன எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? உன் சமையல் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டு உயிரோடு இருக்க முடியுமா? ஏங்க 50 வருஷம் கொடுத்தல் நடத்தினாலும் உங்களை மாதிரி நச்சு பிடிச்ச ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவான்? நல்லவர் தான், ஆனா அப்பப்ப பேசியே கழுத்து இருப்பீங்க, என்ன பண்ணி தொலைக்கிறது? அதான் இது மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது கஷ்டம் தானே. இதை விட வாழ்க்கையில இல்லாமையே போயிருந்தா வேற மாதிரி போயிருக்கும். இல்ல எவ்வளவு வார்த்தை போடுறோம் தெரியுங்களா? இப்ப யாராவது ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்றத நேரா சொல்ல மாட்டோம். வந்துட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கணும், நன்கொடை கண்டிப்பா கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு இல்லை. ஆனா பாருங்க, என்ன பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கேஷா கொடுக்கறதுக்கு வழி இல்லை, எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஆனா அந்த பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப லாக் ஆயிருக்கு. நேரா சொல்லேன்டா மூதேவி, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் தெரியுமா? வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள். மொழியின் மூலம் மனதில் இருக்கிற கருத்தை வெளிப்படுத்துதல் என்பது போய் மொழியின் மூலம் மனதில் இருக்கிற கருத்தை மறைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம். மொழி செத்து விட்டது. அதனால்தான் மொழி செத்து விட்டது. அது என்ன நோக்கத்துக்கு உண்டானதோ அந்த நோக்கத்துக்கு அதை பயன்படுத்தாமல் அந்த நோக்கத்துக்கு எதிராக அதை பயன்படுத்துவதால் மொழி தன் கற்பை இழந்து விட்டது, தன் கம்பீரத்தை இழந்து விட்டது, தன் ஆத்மாவை இழந்து விட்டது. எனவே மொழி கருத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டானது, உள்ளே இருப்பதை வெளியே சொல்றதுக்கு உண்டானது. அதான் உள்ளதை சொல்லுகிறேன் சார். அராபில் இருந்த கதைகள்ல முல்லா நஸ்ருத்தீன் கதைகள் ரொம்ப சிறப்பான கதைகள். அவரு வீட்டில் கழுத வளர்த்தார். இந்த கழுதைய பக்கத்து வீட்டுக்காரன் இரவல் கேட்கிறான். நம்மால் அது ரொம்ப எது வச்சிருந்தாலும் இரவல் கேட்பான். நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை இரவலா வாங்கிட்டு போறதுல பல பேருக்கு ஒரு சந்தோஷம். கழுதைய கேட்டான். இவர் என்ன சொன்னாரு? என்கிட்ட கழுதை இல்லப்பான்னாரு. முதல் விஷயம், என்கிட்ட கழுதை இல்லப்பா அப்படின்னு. நான் பார்த்துருக்கிறேனே அப்படின்னா. சொன்னா கேளுப்பா, அது எப்பவோ போயிருச்சு, என்கிட்ட இல்லை, அதை நான் எப்போ வித்தாச்சு, என்கிட்ட இல்லை அப்படின்னார். இல்லையே, முந்தா நேத்து கூட நான் பார்த்தேனே அப்படின்னா. இவரும் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. தோட்டத்திலேருந்து கால் கதிரையே கத்திருச்சு, கழுத கத்துச்சு. கத்துன உடனே அவன் கேட்டான், அதோ பார்த்தீங்களா தோட்டத்தில் இருக்குது, கத்துது பார்த்தீங்களா? கேட்டா இல்லை, நீ கொடுக்க மாட்டேன்றீங்களே, கத்துது பாருங்க. இவர் சொன்னார் பாருங்க, கொடுக்க முடியாதுடா. இவ்வளவு மனுஷன் பெரியவன், நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிற, ஒரு கழுத சொல்றதை நம்புறியே, உனக்கு எப்படா கழுதையை கொடுக்க முடியும்னார். இவர் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது உண்மையா இருந்தா கூட, இவ்வளவு பெரிய மனுஷன் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிற, போய் ஒரு கழுத சொல்றதை நம்புறியே, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு. மனிதர்கள் எப்படின்னு கேட்டா, உண்மையை நேசிப்பதை விட உண்மை போல் இருக்கிற பொய்களை நேசிப்பதில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கி விட்டார்கள். இப்போது கடவுளை கும்பிடுவதை விட கடவுளை போல் இருக்கிற சாமியார்களை கும்பிடுகிற முட்டாள்தனம் எப்படி பரவி விட்டதோ, இல்லாட்டி கடவுளை போல் காட்டிக் கொள்ளுகிற சாமியார்கள், கடவுளை போல் இருக்கிற என்று சொல்ல மாட்டேன், அந்த தகுதி அவர்களுக்கு கிடையாது. கடவுளை போல் தங்களை காட்டிக் கொள்ளுகிற சாமியார்களை கும்பிடுவதை போல் உண்மை போல் இருக்கிற பொய்களை அதிகம் நேசிக்கிற முட்டாள்தனத்தில் மனிதர்கள் சிக்கிக் கொண்டு விட்டார்கள். எனவே உள்ளே இருப்பதை வெளியில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சிந்திப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஒண்ணுல சார், இப்ப நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. 3 மொழி வேணுமா, 2 மொழி வேணுமா? இது யாரோட பிரச்சனை உண்மையிலேயே? நீங்க யாரை கேட்டிருக்கணும் உண்மையிலேயே? இந்த முதல்ல ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு, ஏன்னா உனக்கு ஒரு மொழி வேணுமா, 2 மொழி வேணுமா, 3 மொழி வேணுமா? அவங்க தானே படிக்க போற பாவிங்க. அவங்கள நம்ம ஏதாவது கேட்டோமா?
இதையெல்லாம் சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, பள்ளிக்கூடத்தில் அந்த பசங்களை விட்டு கேட்டோம்னா அவன் சொல்லுவான் படிப்பே வேண்டியது இல்லைன்னு ஓட்டு போட்டு மொத்தமா முடிச்சுடுவான். ப்ராப்ளமே அவனுது. அவங்கிட்ட போய் நம்ம கேட்டோமா? கேட்கறது இல்லை. இப்ப நான் சொல்றேன், சைல்டு சைக்காட்ரிஸ்ட், குழந்தைகளுடைய உளநலம் பற்றிய சைக்காலஜி படிச்சவங்களுக்கு ஒன்று தெரியணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாம் பொண்ண கல்யாணம் பண்ணார். அப்புறம் துபாயில் வேலை கிடைச்சு துபாய்க்கு போயிட்டார். அவர் துபாய்க்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு பார்த்துக்கணும் இல்லை, உங்களுக்கு துபாயில எல்லாம் ரொம்ப கஷ்டம். அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாரு. இந்த குழந்தைய பார்த்துக்கணும் இல்ல, அதுக்குன்னே 4 பாவி இருக்காங்க. யாரு? இவனை பெத்த 2 பாவி, அவளை பெத்த 2 பாவி. இந்த கிழங்கட்டைங்களுக்கு வேற வேலை கிடையாது. இதுங்களை வளர்த்த பாவம் போதாதுன்னு அதுங்களையும் வளர்த்து கரைத்தேத்துறதுக்கு எல்லாம் செய்யணும். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதான் பெரிய கொடுமை. நமக்கு இன்னும் பேரம்பேத்திக்கு செய்யறதுல என்னமோ ஒரு சந்தோஷம் ஈரம் மனசுல கிடக்குது. அதை நல்லா கேஷ் பண்ணுதுங்க. நமக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த பேரம்பேத்தி மேல ஒரு ஆசை இருக்குது பாருங்க. என் மகன் ஒன்று கேள்வி கேட்பா, அம்மா காம்ப்ளிகேட்டடான ஒரு டிஷ், அம்மா உன் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவளுக்கு பிடிக்கும். இது உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு காப்பி கேட்டா போடாது. ஆனா பேரனுக்கு உட்காந்து வக்கனையா அது ஒரு 1.5 மணி நேரம் வேலையாகும். செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும். சரி, அதை அப்படியே விடுங்க. இவர் துபாய்க்கு போனாரு. இவருடைய மனைவி வேலைக்கு போறாங்க, இவர் வேலைக்கு போறாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க, வெளிநாட்டு விசால சில கஷ்டம் இருக்கு இல்லையா, இவங்க அப்பா அம்மா ஒரு 6 மாசம் வந்து உட்கார்ந்து அங்க முறவாசல் செய்வாங்க. 6 மாசத்துல விசா முடிஞ்சு போடுமா, இதுங்க கிளம்பி போன உடனே அந்த அப்பா அம்மா வருவாங்க, 6 மாசம் முறவாசல் செய்வாங்க. அமெரிக்கால இதே தான் வழி. நம்ம இந்திய பெற்றோர் அதனால தான் ட்ரம்ப் ஓட ஓட விரட்டுறான். ஏண்டா பேரம்பேத்தியை பார்த்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டோட பொருளாதாரத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பாரு. ஏன்னா அங்கெல்லாம் சைல்டு பேபி சிட்டர்ஸ்னு இருக்காங்க. பேபி சிட்டர்ஸ் வேலையை இந்திய பாட்டியும் இந்திய தாத்தாவும் கொண்டே போட்டாங்க அமெரிக்காவில். அதனால அவர் விரட்டுறாரு, போங்கடா எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். என்ன 3 வயசாச்சு, அந்த குழந்தை பேசல. 3 வயசாச்சு, அந்த குழந்தை பேசவே இல்லை. இவங்க பயந்து போய் இஎன்டி அது இது எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய போட்டு சித்திரவதை பண்ணி எல்லாம் கேட்டா, அந்த டாக்டர் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு குறையும் இல்லை, அந்த குழந்தை ஏன் பேசலன்னு யோசிச்சுட்டு ஃபேமிலி லைஃபை விசாரிச்சுட்டு சொன்னார், முதல்ல ஒரு கழுத்தை உள்ள வராதுன்னு நிறுத்துனார். ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிய உள்ள வரக்கூடாதுன்னு நிறுத்திரு அப்படின்னார். இவன் கேட்டான் எதுக்குன்னா, ஏய் அது இட்லிங்கிறத எப்படிடா கண்டுபிடிக்கும், அவங்க உருதுல கத்து கொடுத்துட்டு போறாங்க, இவங்க தமிழ்ல பேசிட்டு போறாங்க, அதுக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தாவை எப்படி கூப்பிடுறது, பாட்டியை எப்படி கூப்பிடுறது, சோத்தை எப்படி கேட்கறது, இட்லியை எப்படி கேட்கறது, அது டோட்டலி கன்ஃபியூஸ்டு. அதனால அது பேசாமையோ கொழுக்கட்டை மாதிரி பேசாம உட்கார்ந்து இருந்தது. ஒரு தாத்தா பாட்டிக்கு பேன் பண்ணி ஒரு 6 மாசம் வராம நிறுத்தி வச்சாங்க பாருங்க, குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை முதல்ல தாய்மொழியில போகணும்னா தாய்மொழி எதுங்கிற கிளாரிட்டி வேண்டி இருக்குது இல்ல, ஏதாவது ஒரு மரபுக்குள்ள வர வேண்டி இருக்குது இல்ல. சிந்தனை தொடங்குகிற காலத்துல அவங்கவுங்க தாய்மொழி வழியா தொடங்குனா வேகமா அந்த குழந்தை வளரும். ஜப்பான்ல 7 வயது வரையில ஒரு குழந்தைய பள்ளிக்கூடமே அனுப்பக்கூடாது. 7 வயது வரையில. ஏன்னா வீட்டில் இருந்து தாய்மொழி கல்ச்சர் இதெல்லாம் அந்த குழந்தை கத்துக்கும். இப்ப பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க வரும்போது இப்ப நாங்க படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான். 6ஆம் கிளாஸ் வரும்போது ஏபிசிடி எங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. நாங்க 10th SSLCன்னு ஒண்ணு அப்ப முடிச்சு, அதை முடிச்சுட்டு வெளியே போகும்போது இங்கிலீஷ்ல எழுதுற பேசுற அந்த நாலேஜ் வளரும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிச்சதால இன்னைய வரைக்கும் நான் நோட் புக்கில் எழுதுனா, நான் தமிழ் MA படிக்கல, தமிழ் BA படிக்கல, ஆனா இக்கு இச்சு இப்பு பிழை வராது, எந்த விதமான வாக்கிய அமைப்புல சொற்றொடர் அமைப்பிலையும் பிழை வராது. ஏன்னா தமிழும் நல்லா படிச்சுட்டோம். அந்த தமிழை நல்லா படிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்து உட்கார்ந்துட்டதால இங்கிலீஷையும் நல்லா படிச்சுட்டோம். இதான் சார் சரியான எஜுகேஷனல் பாலிசி. முதல்ல ஒரு நல்ல மொழியில உருவாக்கணும், அப்புறம் அந்த மொழி மூலமா இன்னொன்னு சொல்லி கொடுக்கணும்.
அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். அது 2 மொழியில வல்லமை உடையவனா இருக்கும். இப்ப நீங்க இதுல 3வது மொழியையும் கொண்டு வந்தீங்கன்னா நம் குழந்தைகளை கொல்லுவதற்கு இதை விட ஒரு வேறு வழி உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்காக நான் என்னமோ இந்திக்கு எதிரின்னு நினைக்காதீங்க, இல்ல 3வது மொழிக்கு எதிரின்னு நினைக்காதீங்க. இப்ப தெளிவா சொல்லிட்டு போறேன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்கணும், 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஆங்கிலம் படிக்கணும். அவ SSLC முடிச்சிட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பிள்ளைங்க எந்த வேலைக்கு எந்த நாட்டுக்கு போறாங்கன்னு தெரியாது. இவன் ஜெர்மனிக்கு போவானா, பிரான்ஸுக்கு போவானா, ஐரிஷ் கண்ட்ரி போவானா, இங்கிலாந்து போவானா, இல்ல வேற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எங்கேயாவது வேலைக்கு போவானா? ஏன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் வேலை வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே நார்த் இந்தியாவுக்கு இவன் போறானா அப்படின்னு. 3வது மொழி வேண்டான்னு நான் சொல்லல. எப்ப தெரியுமா? அவனாக விருப்பப்பட்டு எங்கு வேலைக்கு போகிறானோ அந்த மொழியை அவன் தேர்ந்தெடுத்து படிக்க அனுமதிக்க வேண்டுமே ஒழிய 3 மொழிகளை ஒரே நேரத்தில் திணிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. ஏங்க 2 மொழியில படிச்ச நாங்களாம் உறுப்பு இல்லையா? 2 மொழியில படிச்ச அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகலையா? இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்காமையா போயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? வீம்பு பண்றோம். என்ன வீம்பு பண்றோம்? இங்க இருக்கிறவெல்லாம் எனக்கு அடிமை அப்படிங்கறத அங்க இருக்கிறத நிலநாட்டணுங்கிறதுக்காக, உங்களுக்கு நாங்க தாழ்ந்து போகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப மொழியை திணிக்கிறீர்களே ஒழிய மொழி படிக்க முடியாதது அல்ல. நான் இப்ப சொல்லிட்டு போட்டுமா, நீங்க ஹிந்தி படிக்கணும்னா 1 வருஷம் போதும். பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா 3 நான் பாஸ் பண்ணவன். 3ஐயும் படிச்சா போறோம். இது 3 படிக்கிறதுக்கு பெரிய நாலேஜ் வேண்டியதே கிடையாது, ஈஸியா படிக்கலாம். அதோட உங்களுக்கு ஆக்சென்ட்டும் கரெக்டா வரணும்னா 3 சினிமா படம் பார்க்கணும், ஹிந்தி படம் 3 படம் பார்க்கணும். கூட வேணும்னா முடிஞ்சு போச்சு நமக்கு. இந்த 3 கோர்ஸை பாஸ் பண்ணிட்டு 3 சினிமா பார்த்துட்டா நம்ம நார்த் இந்தியனை விட பிரமாதமா ஹிந்தி பேசலாம். ஆனா ஒண்ணு அவசியமானு பார்க்கணும். எனக்கு என்ன சார் நார்த் இந்தியால வேலை இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுக்கு அதை போய் அனாவசியமா எனக்கு சுமக்கணும்? அங்கே கண்டிப்பா அங்க வேலைக்கு போறேன்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. இதுதான் நம்ம மக்களுக்கு புரியல. இந்த மொழியை படி, இந்த மொழியை படிக்காத, இது ஒஸ்தி, அதெல்லாம் நான் பேசல. 2 மொழியே பிள்ளைகளுக்கு சுமை. 3வது மொழி இளம் பருவத்தில் ஏத்தாதீங்க. ஆனா அவன் 12th முடிச்சிட்டு காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். நான் திருக்குறளையே இப்படி சொல்லிக் கொடுப்பேன். அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு. ஏன் காமத்துப்பால் சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னா அது அவனா கத்துக்குவான்பா, நாம எதுக்குப்பா சொல்லிக் கொடுக்கணும்? அதே மாதிரி 2 மொழியை மட்டும் நீங்க முதல்ல கத்துக் கொடுங்க. அவனுக்கு வேண்டியது பிரெஞ்சா, ஜெர்மனியா, இல்லாட்டி ஐரிஷா, அவன் எந்த மொழியில போய் எந்த நாட்டில் வேலை பார்க்க போறானோ அவனா படிச்சுட்டு போறான். அதை எதுக்கு நீங்க கவர்மெண்ட்ல இருந்து முடிவு பண்றீங்க அவன் இந்த மொழியை படிக்கணும், இந்த மொழியை படிக்கணும் அப்படின்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? பி பிராக்டிக்கல், தெளிவா இருங்க, இயல்பா இருங்க. யாரும் யார் தோள் மேலேயே ஏறி உட்கார்ந்து காதை கடிக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவர்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்கனவே வடக்கு ஏற்படுத்தி அதனால் இந்தியாவின் வளர்ச்சியை 20 ஆண்டுகள் பாழாக்கியது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சா இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்ப பெரிய பிரச்சனையா? அந்த மொழியை படிக்கணுங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? நான் காலேஜில் போகும்போதே சொல்வேன், இங்கிலீஷ் மீடியம் வச்சிருந்தா கூட இங்கிலீஷ் மீடியத்தில் கிளாஸ் நடத்தாதீங்க. முதல்ல கிராமப்புறத்திலேருந்து பசங்க வந்திருப்பா, இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ தமிழ்ல சொல்லிக் கொடுங்க. எப்ப முதல் வருஷம் காலேஜுக்கு வந்த உடனே தமிழ்ல சொல்லி கொடுத்துருங்க. அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு புரிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் சிலபஸை எழுதி தொலைக்கிறதுக்காக இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கும். எவ்வளவு பேர் படிப்பாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? ஏன்னா மெடிக்கலை பத்தி அவன் தமிழ்ல புரிஞ்சிட்டான், அப்புறமா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுத போறான் பரீட்சையில. கஷ்டமே கிடையாது. பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதா நம்ம நோக்கமா இருக்கணுமே ஒழிய அந்த மொழியை திணிக்கிறதா இந்த மொழியை திணிக்கிறதா. நீ தாய்மொழி என்னமோ அதை சொல்லிக் கொடு, அப்புறமா அதுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதில் சொல்லிக் கொடு. ஈஸியா பாஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இன்ஜினியரிங் முழுசா தெரிஞ்சிருப்பான், மெடிக்கல் முழுசா தெரிஞ்சிருப்பான், சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருப்பான் அந்த பையன். ஏன் நம்முடைய அரசியல்வாதிகள் எதையுமே நேரடியா புரிஞ்சுக்கிறது இல்லை? இவங்களுக்கு மக்கள் நலனை விட அகங்காரம் பெரிதாக இருக்கிறதே ஒழிய மக்கள் நலனை அடிப்படையாக வைத்து சிந்திக்க பழகுங்கள். இவ்வளவுதான் என்னுடைய வேண்டுதல்.
இப்ப மனசுல என்ன படுதோ அதை நான் சொல்றேன். இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? சிங்கப்பூர்னு ஒரு நாடு, அந்த நாடு இன்னைக்கு அதனுடைய கரன்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூகுள்ல போய் போட்டு பாருங்க, சிங்கப்பூர்ல ஒரு டாலர் நம்ம இந்திய ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு போட்டு பாருங்க சார். அந்த நாடு தோன்றுகிற போது மலேசியாவால் எட்டி உதைக்கப்பட்ட நாடு, மலேசியாவால் எட்டி உதைக்கப்பட்ட நாடு சிங்கப்பூர். நீங்க எங்களுக்கு சுமை, உங்களையே நாங்க சுமக்கணும் அப்படின்னு துங்கு அப்துல் ரஹ்மான், நாங்க ஏன் உன்னை சுமக்கணும் போவலையில அப்படின்னு சொல்லி லீ குவானை வெளியே போய் சொல்லிட்டார். இன்னும் யூடியூப்ல லீ குவான் கண்ணீர் விட்டு பேசின பேச்சு யூடியூப்ல இருக்கு. நாங்க என்ன பாவம் பண்ணோம், நாங்க உங்களோட இருக்கிறதா தானே விரும்பணும், ஏன் எங்களை போ சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு லீ குவான் பேசின பேச்சு யூடியூப்ல இருக்கு. சிங்கப்பூர் பிச்சைக்கார நாடு அப்போ. ஏன்னா மலேசியா வெளியே போய் சொல்லிட்டான், துண்டு வாலு, நதி கிடையாது, அவனுக்கு பொருளாதார வளம் கிடையாது, இயற்கை வளம் கிடையாது, மலை கிடையாது, விவசாயம் பண்றதுக்கு வயலே கிடையாது, தண்ணீரே கிடையாது, மலேசியால இருந்து தண்ணி வந்தாதான் உண்டு. ஆனா லீ குவான் அப்படிங்கிற அந்த ஒத்த மனுஷன் ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு பெண்ட் எடுத்தார் பாருங்க. என்ன பதவி ஏற்கும் போதே சொன்னார், 3 விஷயங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாட்டில் மொழி பிரச்சனை வரவே கூடாது. ஏன் தெரியுங்களா? சீனர்கள், மலேசியாக்காரர்கள், தமிழர்கள், 3 மொழி பேசுகிற மக்கள் அந்த சிங்கப்பூர். இத்தனோண்டு ரிப்பன் அளவு ஒரு நாடுங்க. இதுல 3 மொழி பேசுறவங்க, சீன மொழி, மலேசிய மொழி, பிறகு தமிழ் பேசுகிறவர்கள், 3 மொழி. நமக்குள் மொழி பிரச்சனை வரக்கூடாது. இதற்காக நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். தாய்மொழியை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். அவரவருடைய தாய்மொழியை தயவு செய்து படியுங்கள். உங்கள் கலாச்சார மரபுகளை இழந்து விடாதீர்கள். சீனர்கள் சீன கலாச்சாரத்தையும், மலையா மக்கள் மலையா கலாச்சாரத்தையும், தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தையும், உங்கள் தாய்மொழியையும் வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒருபோதும் இந்த நாடு துன்புறுத்தாது. அடுத்த வார்த்தை சொன்னார், ஆனால் 3 இனங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும். நாம் 3 மக்கள் வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள் ஒருங்கிணைப்பதற்கு கண்டிப்பாக ஆங்கிலம் படித்தே ஆக வேண்டும். இட் இஸ் எ கம்பல்சரி லாங்குவேஜ் இன் சிங்கப்பூர். தமிழனாது, மலேசியாக்கார மலேசியானாரு, சீனனாயிரு. ஆனா ஜாயிண்டா வரும்போது நம்ம ஆங்கிலத்தில் கருத்து பரிமாறிக்கலாம். ஒண்ணும் இல்லைன்னா இன்று வரை மொழி பிரச்சனையே இல்லாத நாடு சிங்கப்பூர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்க இந்த நாட்டில் சால்வ் பண்ண முடியாதா? நீ பீகாரி பேசு, நீ ஒடியா பேசு, நீ மகாராஷ்டிரா பேசு, நீ என்னென்ன பேசுற பேசு, குஜராத்தி பேசு, அவன் பேசு. இந்தியா முழுக்க இங்கிலீஷ்காரன் தானே முதல்ல ஆண்டுட்டு போனான். அவன் எல்லா பக்கமும் ஒரு மொழியை கொண்டாந்துட்டான். அந்த மொழியை நம்ம பேச்சுக்கு இணைப்பு மொழியா வச்சுக்கலாம், நம்ம அதோட நின்றுக்கலாம். வெரி சிம்பிள். எவனோ பெற்ற இந்திய, எப்படி எவனோ பெற்ற இந்திய இங்க இருக்கிறவன் படிச்சே ஆகணும்னு நீ பேசினா வெறும் அகங்காரத்தின் வெளிப்பாடே ஒழிய அவசியத்தின் வெளிப்பாடு கிடையாது. இதை விட எனக்கு பாடம் எடுக்கிறான், அது தேசபக்தின்னு யார் சொன்னா? தேசபக்திக்கு அர்த்தம் வேற. ஒழுங்கா வரி கட்டுறது தேசபக்தி. வடக்க இருக்கிறவன் டாக்ஸ் ஏமாத்துற மாதிரி தெற்க இருக்கிறவன் ஏமாத்தினதா வரலாறு கிடையாது சார். எல்லாம் கோயில்ல காசு போடுவான் சார், ஆனா இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கணக்கு காட்ட மாட்டான் சார். வடக்க இருக்கிற வியாபாரி எவ்வளவு பேரு இன்னைக்கு சொல்லிட்டு போற. நீங்கள் தேசபக்தி என்பதற்கு அடையாளம். இப்ப நாம மறுபடியும் ஒரு பகத்சிங் ஆகவோ இல்ல வஉசியாவோ மாறணும் அவசியம் இல்லை. அவன் கட்ட வேண்டிய வரிய ஒழுங்கா கட்டுறதை விட சிறந்த தேசபக்தி இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. நீங்க கார் பார்க் பண்ற போது சரியான இடத்துல கார் பார்க்கிங் பண்றீங்களே, இதை விட சிறந்த தேசபக்தி இருக்க முடியாது. இன்னொரு இந்தியனை காயப்படுத்தாம வாழ பழகுறீங்களா, இதை விட சிறந்த தேசபக்தி இருக்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் பழைய கான்செப்டே வச்சுட்டு தேசபக்தின்னு சொன்னா இந்த நாட்டில் ஒரே மொழி இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. அவன் ஒரு மொழி பேசிட்டு இருக்கிறான், எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு இங்கிலீஷ்னு ஒண்ணு இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம், உனக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக எங்களை போய் இம்சை பண்ற. உனக்கு இங்கிலீஷ் வரல, அதுக்கு எங்களை போட்டு இம்சை பண்ற. எங்களுக்கு வருது இங்கிலீஷ்.
பிரமாதமா இங்கிலீஷ்கார் நீங்க போய் பாருங்க, அமெரிக்கால லண்டன்ல அங்க இருக்கிறவங்களை விட நம்மால் ஆக்சென்ட் அடிக்கிறான் பாருங்க, இங்கிலீஷ் பிச்சு உதறான் தமிழ். இதான் பிரச்சனையே. இப்போ நான் சொல்ல வந்தது பகைக்காக சொல்லல, பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி சொல்றேன். சிங்கப்பூர் வளரலையா? சிங்கப்பூர் ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒரு நாடு வளர்ந்துருக்குதா வளரலையாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க ரூபாய்க்கு வெளிநாட்டில் என்ன மரியாதைங்கிறது தான் முதல் அளவுகோல். ஒரு அமெரிக்க டாலர் கொடுத்தா இந்திய ரூபாய் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் கொடுத்தா சிவராமன் சாருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அடிக்கடி வெளிநாடு போறவர். ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் கொடுத்தா இந்திய ரூபாய் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு தினம், ஒரு தினார், வளைகுடா நாடுகள் இருக்கிற கரன்சி, அதெல்லாம் கொடுத்தா எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு? ஒரு சிங்கப்பூர் டாலர் கொடுத்தா இந்தியா அதுக்கு வெள்ளிமா, எத்தனை வெள்ளி அப்படி அது கொடுத்தா எவ்வளவு இந்திய ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு? என்னைக்கு ஒரு இந்திய ரூபாய் ஒரு டாலருக்கு சமமாகிறதோ அன்றுதான் இந்தியா வளர்ச்சி அடைந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் பேசுறது முழுக்க என்னன்னா வெறும் வாய்ப்பேச்சு, வெற்று பேச்சு. கூட்டத்தில் கூவி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. பாரதி சொன்னா பாத்தீங்களா, உங்க நாடு பெருசாய் போச்சு. அப்படியே ஏன் எவ்வளவு நாள் போய் சொல்லுவீங்க? இன்னும் நம்ம எவ்வளவு நாடு நம்மளை விட கீழே இருக்க இலங்கை ரூபான்னு சந்தோஷப்பட முடியுமா? நம்ம ரூபாய்க்கு மரியாதை இல்லை. அடுத்த அளவுகோல் சொல்றேன், நம்ம ரூபாய்க்கு வெளிநாட்டு ரூபாயில மரியாதை இருக்கிற மாதிரி நம்ம மனுஷனுக்கு வெளிநாட்டுல மரியாதை இருந்தாதான் நம்ம நாடு சரியான வளர்ச்சியில் இருக்குன்னு அர்த்தம். இந்தியா இந்தியாலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் நம்மளை கும்பிட்டா நம்ம நாட்டுக்கு கௌரவம் இருக்கிறத இந்த இந்தியாலேருந்து வந்து கழுத்து இருக்கிறான் பாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அவமானம். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத பெருமையாக உலகம் சொல்ல ஆரம்பிச்சாதான் இந்த நாடு பூரணமான வளர்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு பொருள். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்பது வளர்ந்த நாட்டுக்குரிய இலக்கணம். இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போவோம். நான் என்னமோ மொழியை வெறித்தனமா பேசுறேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு தமிழ் மேலேயும் விருப்பம் உண்டு, எனக்கு ஆங்கிலத்து மேலேயும் விருப்பம் உண்டு. நான் சமஸ்கிருத மந்திரங்களையும் பல இடங்களில் படிக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. எந்த மொழி மேலேயும் எனக்கு வெறுப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னங்கிறது தனித்தனி சிறப்பு, நான் மறுக்கிறதே இல்லை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மொழி அவரவருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. எப்படின்னு சொல்லட்டுமா? இப்ப நம்ம ஊர்ல ஒருத்தர் வெளியிலேருந்து வந்தார்னு வச்சுங்க, அவரை இங்க வரவேற்று நீங்க வழி அனுப்புறீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நல்லா கவனிச்சு, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா கவனிச்சு மரியாதையா எல்லாம் செஞ்சு அனுப்புனா, சார் மனசு குளிர குளிர வரவேற்றாங்க சார், எனக்கு மனசு குளிர்ந்து போச்சு சார், குளிர 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 வரவேற்றாங்க சார். இதான நம்ம வழக்கம். குளிர குளிர எங்க இங்கிலீஷ்ல போய் இதை சொல்லி பாருங்க, he gave me a cold welcome. அர்த்தமே வேற, விளக்கு மாத்தால் அடிச்சான்னு அர்த்தம். he gave me a warm welcome. ஏன்? மேற்கத்தியக்காரர்களுக்கு எப்போதும் குளிர் இருப்பதால் அந்த வரவேற்பில் வார்ம் என்பது முக்கியம். நம்முடைய இந்தியர்களுக்கு எப்போதும் வெப்பம் இருப்பதால் வரவேற்பில் குளிர்ச்சி இருப்பது என்பது முக்கியம். எனவே மொழி என்பது மொழி அல்ல, அது வாழ்க்கையோடு தொடர்புடையது. அந்த மண்ணின் தட்பவெப்ப நிலையோடு தொடர்புடையது, அந்த மண்ணின் அன்றாட உணவு முறையோடு தொடர்புடையது இல்லையா? அதனால மொழியை என்னமோ இவங்கெல்லாம் தேவையில்லாம தமிழ் வெறி பிடிச்சி அலையிறாங்க, இப்ப போய் தமிழை தலைமையில வச்சுக்கிட்டு ஆடுறாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த மொழி என்னுடைய வாழ்வியலின் வெளிப்பாடு. நான் அதை எப்படி விட முடியும்? சார், நான் மதிக்கிற தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடுற போது நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன், ஏன் அவர் இப்படி பேசணும்? ஞானசம்பந்தர் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தம் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி. ஞானசம்பந்தருக்கு தமிழ் வெறின்னு அர்த்தம் எனக்கு புரியல. ஞானசம்பந்தர் தமிழ்னு சொன்னா பெரிய விஷயமா, சுயசிவன் தமிழ்னு சொன்னா மொழி வெறியா? அது எப்படி? நான் பேசுவது மொழி வெறி அல்ல, மொழி நெறி. வாழ்வியலுக்கான மொழி நெறியைத்தான் சொல்லுகிறேனே ஒழிய ஒரு மொழி வெறியை ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல.